எடுத்துக்கொள்வோம் வேகமாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 118 சங்கீதம் 24 வசனம். சங்கீதம் 118 24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள் என்று? அல்லேலூயா. இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள் என்று நம்ம விசுவாச கூடுமானால் நிச்சயமாக அடுத்த லைனும் வரணும். என்னது? களி கூர்ந்து மகிழும்படியான ஒரு நிலைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை கடந்து வரணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரலை. முக்கால்வாசி நேரம் வருத்தங்கள், முக்கால்வாசி நேரம் பாடுகள், ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வேதனை ஒரு மனிதனை அது வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நல்ல கவனமாக கேளுங்க. நம்முடைய சந்தோஷம் கடைசி வரைக்கும் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளாக வாசம் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளாக வாசம் செய்தால் எத்தனை தான் கஷ்டங்கள், எத்தனை தான் போராட்டங்கள், எத்தனை தான் பிசாசின் தந்திரங்கள் எது வந்தாலும் நம்முடைய சந்தோஷத்தை எதுவும் திருட முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளாக எப்படிங்க வாழ முடியும்? How is it possible to bring Jesus into my heart? என் இருதயத்திற்குள்ளாக, என் வாழ்க்கைக்குள்ளாக, என்னுடைய எண்ணங்களுக்குள்ளாக, என்னுடைய சிந்தைக்குள்ளாக எப்படிங்க நான் இயேசுவை கொண்டு வர முடியும்? இயேசு வாழ்ந்த வாழ்க்கை போல நாம் வாழும்போது ஆண்டவராக இயேசு நமக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் அடிப்படையே the basic foundation of Jesus was on prayer. ஜெபத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கை கடந்து வந்தது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. ஜெபத்தை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது, அது நமக்கு நன்மைகளை கொடுக்காது, அது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுதந்திரிக்கக்கூடிய பாதையை காண்பிக்காது. ஜெபத்தை ஒதுக்கி வச்சுட்டு என்ன செய்தாலும். அல்லேலூயா. pray like Jesus. இயேசுவை போல ஜெபம் செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை உடையவர்களாக நம்ம ஜெபத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். அல்லேலூயா. prayer has to be a lifestyle. ஜெபம் அன்றாட வாழ்க்கையாக இது மாறணும். pray for others. மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருங்க. நமக்காக என்று ஜெபத்தை நமக்கு மாத்திரமே, நம் குடும்பத்திற்கு மாத்திரமே செய்யக்கூடிய நபராக இல்லாதபடி மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறும்போது அந்த ஜெபம் பெரிய பெரிய காரியங்களை செய்யும். கடந்த வாரத்தில் நம்ம எங்கே நிறுத்தணுமோ அந்த இடத்திலிருந்து இந்த நாளிலே நாம் தொடருவோம். ஆபிரகாம் அவன் சோதோமில் இருக்கக்கூடிய லோத்துக்காக அவன் ஜெபித்தான். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 33 வசனம் முடிய பார்க்கலாம். பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரியதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றான். பாருங்க, பாவத்தினுடைய சத்தம் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வந்தது. நல்லா கவனமாக கேளுங்க. 2 சத்தம் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக கடந்து வரும். ஒன்று பாவத்தின் சத்தம், அடுத்தது ஜெபத்தின் சத்தம். அல்லேலூயா. பாவத்தின் சத்தம், அடுத்தது ஜெபத்தின் சத்தம். காயினை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, நீ என்ன செஞ்ச உன்னுடைய சகோதரனை, நீ என்ன செய்தாய்? நீங்க 10வது வசனம் 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 10ஆம் வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அந்த சத்தம் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வருகிறது. நம்முடைய சத்தம் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வருகிறதா? சகோதரா, சகோதரி, யோசித்து பாருங்க. நம்முடைய சத்தம் என்ன சத்தமா இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக வந்து ஆண்டவருடைய செவிகளுக்குள்ளாக அந்த சத்தம் கடந்து வருகிறதா? எப்படிப்பட்ட சத்தம் நம்முடைய சத்தமா இருக்கிறது? அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சொல்றாரு, பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் எப்படி இருக்கு? ரொம்ப பெருசா இருக்குது. அவைகளின் பாவம் மிகவும் கொடியதா இருக்குது. அவ்வளவு சத்தமா இருக்கிறது பாவத்தின் சத்தம். என் பிரியமான தேவஜனமே, ஒரு கிறிஸ்தவனுடைய குடும்பத்தில் தேவனுடைய சத்தம், ஆவிக்குரிய சத்தம், ஜெபத்தின் சத்தம், துதிகளின் சத்தம், பரிசுத்த வேத வார்த்தைகளின் சத்தம், இதுதான் அதிகமாக இருக்கணும். சினிமா பாட்டு சத்தம் அதிகமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
சினிமா பாடல்கள் சத்தம், கெட்ட வார்த்தையின் சத்தம் ஒரு கிறிஸ்தவனுடைய குடும்பத்தில் இருந்தா அந்த கிறிஸ்தவனுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் பார்க்க முடியாது. பிசாசின் பிடிதான் அந்த இடத்துல பார்க்க முடியும், சாபம் தான் பார்க்க முடியும், வேதனை தான் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இங்க அழகான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, சோதோம் குமாராவின் கூக்குரல் அது பெரியதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று நான் பார்த்து அறிவேன். அந்த சத்தம் என்னை மேல இருந்து கீழே கொண்டு வருது. உங்களுடைய சத்தம் உங்களை சபிக்கும்படியாக ஆண்டவர் மேல இருந்து கீழே கொண்டு வருதா, இல்ல உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக மேல இருந்து கீழே கொண்டு வருதா? எப்படிப்பட்ட சத்தமா இருக்கிறது? அதே ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்களுடைய சத்தம் ரொம்ப பெருசா இருந்தது. பாவத்தின் சத்தம். யாருடைய சத்தம் எல்லாம் அதிகமா இருந்ததோ எல்லா ஜனங்களும் அழிந்து போனார்கள். நினிவேயினுடைய சத்தம் ரொம்ப அதிகமா இருந்தது, பாவத்தின் சத்தம் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா அதுக்கு பிற்பாடு மனம் திரும்புதலின் சத்தமும் அதிகமா இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, 2 சத்தம். ஒண்ணு பாவத்தின் சத்தம் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வந்தது. அடுத்தது மனம் திரும்புதலின் கூக்குரல். ஆண்டவரிடத்துல கெஞ்சி மன்றாடி ஆண்டவருடைய இரக்கங்களுக்காக, கர்த்தருடைய தயவுக்காக அந்த பட்டணமே கத்தி கதறுது. ஹல்லேலூயா. 2 சத்தமும் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வந்தது. எந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய இல்லத்திலிருந்து வெளியே வருகிறது, அது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஹல்லேலூயா. பார்க்கிற ஆண்டவர் கீழே போய் நான் பார்க்கிறேன். அப்பொழுது அந்த புருஷர் 22ஆம் வசனம், அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக அவன் நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு முன்பாக அவன் நின்று கொண்டான். ஏன் ஆண்டவருக்கு முன்பாக நின்றான் என்று அடுத்தடுத்த வசனங்கள்ல நம்மால் பார்க்க முடியும். வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கரோடே நீதிமானையும் அழிப்பீரோ? அவன் கேட்கிறான், ஆண்டவரே கெட்டவனோட நல்லவனையும் சேர்த்து அழிச்சிருவீங்களா? கெட்டவனோட சேர்த்து நல்லவனையும் சேர்த்து அழிச்சிருவீங்களா அப்படின்னு ஆபிரகாம் கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் பாருங்களேன், பட்டணத்திற்குள்ளே ஆபிரகாம் சொல்றாரு, பட்டணத்திற்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல், அப்படின்னா அவங்களை விடுதலை ஆக்காம அந்த ஸ்தலத்தை, அந்த இடத்தை அழிப்பீரோ? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கரோட, இது ஆபிரகாம் சொல்றாரு, துன்மார்க்கரோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று அவன் கேட்கிறான். அவன் ஏன் இவ்வளவு தூரம் அவன் போராடுறான் அப்படின்னா, அவனுடைய சகோதரனுடைய மகன் லோத்து அந்த இடத்துல இருக்கான். அவனை காப்பாற்றும்படியாக இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை, ஒரு வேண்டுதலை ஆண்டவருக்கு முன்பாக அவன் வைக்கிறான். அப்பொழுது பாருங்களேன், அதற்கு கர்த்தர் 26ஆம் வசனத்தில் அதற்கு கர்த்தர் சொல்றாரு, நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதும் 50 பேர்னால அந்த இடத்தையே நான் என்ன செய்வேன்? விடுதலை செய்வேன். 50 நீதிமான்கள் இருக்கிறார்களா? ஆண்டவர் கேட்கிறார். 50 இருந்தா நான் அழிக்க மாட்டேன். ஆபிரகாம் சொல்றாரு, அப்பொழுது ஆபிரகாம் பிரதித்திரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் அழிப்பதில்லை. அவன் பின்னும் ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, 40 நீதிமான்கள் நிமித்தம் நான் என்ன செய்ய மாட்டேன்? அழிப்பதில்லை. அப்படி நீங்க வாசிங்கன்னா 30 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீங்களா? ஆண்டவர் சொல்ற 30 நீதிமான்கள் இருந்தா அழிக்க மாட்டேன். அது மறுபடியும் 20 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீரா? ஆண்டவர் சொல்ற 20 நீதிமான்கள் இருந்தா அழிக்க மாட்டேன். 10 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீங்களா? அல்லேலூயா. 32 நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு
கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். அவங்க கேட்கிறான், ஆனால் இந்த ஒரே டைம் நான் கேட்கிறேன், அப்ப லாஸ்டா நான் கேட்கிறேன், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நான் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, 10 நீதிமான்கள் நிமித்தம் நான் அதை அனுப்பி. போராடுறான். யாருக்காக போராடுறான்? மற்றவனுக்காக போராடுகிறான். நம்ம இப்படி என்றைக்காவது போராடி இருக்கிறோமா? மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக, மற்றவர்களுடைய விடுதலைக்காக, மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, மற்றவருடைய நலனுக்காக என்றைக்காவது போராடி இருக்கிறோமா? என் சகோதர சகோதரி, அதுதாங்க ஆசீர்வாதத்தின் படிக்கட்டு. அல்லேலூயா. நமக்காக ஜெபிக்கும் போது ஆசீர்வாதத்தின் படிக்கட்டை பார்க்க முடியாது. இன்றைக்கு மற்ற நபர்களுக்காக, தேசத்திற்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக, மற்ற விசுவாசிகளுக்காக, உங்களுடைய சத்துருக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும். அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடியும். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கொலோசி பட்டணத்தில் உள்ள எல்லா ஆதி பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், அவங்க எல்லாருக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். அவர் சொல்றாரு, நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல். எப்படி இடைவிடாமல்? ஒரு நாள் மாத்திரம் அல்ல, வாரத்தில் ஒரு நாள் இல்லை, மாதத்தில் ஒரு நாள் இல்லை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை, ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடு. ஏன் ஜெபம் பண்றோம்? எதற்காக? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. எதற்காக ஜெபிக்கிறோம் தெரியுமா? அவர்கள் ஞானத்தோடு, ஆவிக்குரிய விவேகத்தோடு, ஆண்டவராகிய கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட. இதெல்லாம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, இந்த நபருக்கு ஞானத்தை கொடுங்க. அப்பா, இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஞானத்தை கொடுங்க. அவன் ஆவிக்குரிய வரங்களினாலே அவன் நிரப்பப்பட உதவி செய்வீராக. ஆவிக்குரிய விவேகத்தோடு அவன் நடந்து கொள்ள உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவு அவனுக்குள்ளாய் கடந்து வரட்டும். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கிறோம் சகோதரா சகோதரி? ஜஸ்ட் திங்க், யோசித்து பாருங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் வேலை செய்கிற உங்களுடைய சூழல்ல, ஐயோ அவன் இப்படி கஷ்டப்படுத்துறா, ஐயோ அவன் இப்படி பண்றா, ஆண்டவரே அவனை நீங்க அழிச்சிருங்க, ஆண்டவரே அவனை துரத்திடுங்க, ஆண்டவரே அவனை அப்படி பண்ணிடுங்க, ஆண்டவரே அவனை இப்படி பண்ணிடுங்க, அவனுக்கு கால் வழங்காம போயிடணும். இப்படியெல்லாம் ஜெபம் இருக்குது. அன்றைக்கு ஒரு நாள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்துட்டேன். நான் வந்திருக்கு முன்னாடியெல்லாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துச்சு. எங்கள் மாமியார் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. நான் ரூமில் போய் நான் படுக்கும் போது கூட ரூமை திறந்து வச்சுட்டே தான் நான் படுக்கணும்னு சொல்கிறாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணுமா. நான் நான் இப்போ இப்படியெல்லாம் இருக்கிறாங்களான்னு. ரெஸ்ட் ரூம் போகணுன்னா அந்த மாமியார்கிட்ட இந்த மாதிரி, அதான் நான் போய் இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரெஸ்ட் ரூம் போகாமல் சொன்னால் பயங்கர சண்டை வருதான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு. இங்கே இருக்கிற மருமகள்மார்கள், நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, எப்படியெல்லாம் மாமியார் இருக்கிறாங்க தெரியுமா? பயங்கரமான மாமியார்லாம் இருக்கிறாங்க, பயங்கரம், வேறு லெவல்லலாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது அம்மா சொல்லுது, என் மாமியார் இப்படிலாம் பண்ணுது, அவங்களுக்கு கால் வழங்காமல் போயிடணும், அப்போ நான் இருந்து நீ இப்போ எனக்கு ரெஸ்ட் ரூம் நீ போ அப்படின்னு நான் சொல்லணும். நான் சொன்னேன், சிஸ்டர் என்ன பேசுகிறீங்க? ஒரு ஆண்டவர் என்ன ஒரு அடியாளா நீங்கள் இப்படியெல்லாம் காரியங்கள் சொல்கிறதுக்கு? நீங்கள் என்றைக்கு இப்படிப்பட்ட சுவாபம் உங்களிலிருந்து போகுதோ அன்றைக்கு உங்கள் மாமியார் மாறிடுவாங்கன்னு. அல்லேலூயா. நீங்கள் என்றைக்காவது உங்கள் மாமியாருக்காக ஜெபிச்சிருக்கிறீங்களா? என்றைக்காவது உங்களை யார் கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை அவர்கள் காணும்படியாய் செய்வீராக, உம்முடைய சித்தத்தை அறிந்து அவர்கள் செயல்பட உதவி செய்வீராக. பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக. எத்தனை ஜெபம் பண்ணியிருக்கிறோம், என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? சகோதரா சகோதரி, யோசி, உன் சத்துருக்காக நீ ஜெபம் பண்ணு. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொலோசி பட்டணத்தில் இருக்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, மற்ற ஜனங்களுக்காக அவர் சொல்றார், நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன்? இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். ஒரு நாள் நான் விடல, ஒரு நேரமும் நான் விடல, நான் ஊர் சுத்தல, நான் மற்ற காரியங்கள் நான் செய்யல, நான் நடந்தாலும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் படுத்தாலும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் சும்மா இருந்தாலும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
ஜெபிக்கிறேன். எல்லா நேரத்திலும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா என்ன ஜெபிக்கிறேன்? என்னங்க ஜெபிக்கிறேன்? நீங்கள் எல்லா ஞானத்தோடு, ஆவிக்குரிய விவேகத்தோடு, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட. அல்லேலூயா. இதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஏன்? தேவ ஞானம் கடந்து வரும்போது ஞானமாய் அந்த ஜனங்கள் செய்வாங்க, புத்தியாய் செய்வாங்க. ஒவ்வொரு விஷயமும் அவருடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். எப்போ? ஞானமாய் செய்யும் போது. ஞானம் இல்லாம செய்யும் போது என்ன ஆகுது? எல்லாமே நஷ்டமாய் வருகிறது. ஒண்ணு வேணா, ஒரு சமையல் செய்யறதுல ஞானமாய் செய்யணும். ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஞானமாக போகணும். எப்படிங்க ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் ஞானமா? ஆமாம், ஞானமாக போகணும். காலில் ஈரமாக இருந்துட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரீங்க, காலில் ஈரத்தோடு வந்து எத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்ட். நான் கீழே பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது நான் வலிக்கு விழுந்து இடுப்பில் அடிபட்டுருச்சு, கீழே இருக்கிற டிஸ்க்கு வந்து விலகிருச்சுன்ட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும் தெரியுமா? ஏன்? ஈரத்தோடு வெளியே வரும்போது மெதுவாக வரணும். இது ஒரு ஞானமான ஒரு விஷயம். அல்லேலூயா. ஈரத்தோடு தொடச்சிட்டு வரணும். டோர் மேட் இருந்தால் தொடச்சிட்டு வரணும். டோர் மேட் இல்லையா, டோர் மேட் போட்டுட்டு தொடச்சிட்டு வரணும். ஈரத்தோடு கால் கீழே வைக்கும்போது என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? இன்னைக்கு வழுக்காமல் இருக்கலாம், 2 வருஷம் வழுக்காமல் இருக்கலாம், நிச்சயமா ஒரு நாள் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்? அது அப்படிதான், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் செய்யும். காலு வலுவழுப்பா இருந்ததுன்னா, தர வலுவழுப்பா இருந்தால் ரெண்டும் சேரும்போது அது கீழே உள்ளக்கூடிய ஒரு நிலை வரும். இது ஒரு பேசிக்கான ஒரு ஞானமான ஒரு விஷயம். இந்த ஞானத்தை ஒரு மனிதன் இழக்கும் போது எல்லாவற்றையும் இழக்கிறான். இது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை நான் சொல்லி, இப்படி பல காரியங்கள் வேலை செய்கிற இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல, சபையில, எல்லா பகுதியிலும் ஞானமாய் நடக்குது. வண்டி ஓட்டும் போது ஞானமா ஓட்டணும். அல்லேலூயா. நமக்கு சிக்னல் போட்டான்னு சொல்லிட்டு வேகமா போனா ஆப்போசிட்ல இருக்கணும், அப்பதான் முன்னாடி வருவோம். ஞானமாய் வண்டி ஓட்டும். எது செய்தாலும் ஞானமாய் செய்யணும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எதற்காக ஜெபிக்கிறேன்? உங்களுக்கு ஞானம் வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. உன் சத்துருவுக்கு ஞானம் வரணும்னு ஜெபி. அந்த ஞானம் வந்து நான் யோசிப்பான், நான் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்? இவனை நான் அழிக்கணும், இவனை நான் அழுத்தணும், இவனை நான் கீழே தள்ளணும், ஏன் நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்? ஐயோ, இது முட்டாள்தனமான விஷயமாச்சே, என் வாழ்க்கையை பார்த்து நான் போகிறேன். அந்த ஞானம் அவனுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், அல்ல சத்தமா, அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படியாக செய்வார். பிரியமான காரியங்கள். என்ன பிரியமான காரியங்கள்? ஆண்டவருடைய பார்வையில் நீ ஜெபம் பண்றதுதான் பிரியம். ஏன்னா தட் இஸ் தி பேசிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் a Christian life. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு அஸ்திவாரமே ஜெபம். ஜெபம் இல்லாம நீ என்ன செஞ்சாலும் உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் ஞானமாய் இருக்கணும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஞானமாய் நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய விவேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, மற்றவர்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறாரு. அவன் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவன் செய்யணும்னு சொல்லி இவர் ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் செய்யுங்க. ஐ பெட் யூ உங்க வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. உங்களை சார்ந்திருக்கிற வட்டம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எதிர்கொள்கிற ஜனங்கள் வித்தியாசமாக இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்தாலும் அது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து வந்து காரியங்களை வாய்க்க செய்வார். அடைத்த வாசல்களை அவர் திறப்பார். தேவ பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆவியை அவர் ஊற்றுவார். அந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். That is the power of God. That is the power of prayer. அதுதான் ஜெபத்தின் வல்லமை. அல்லேலூயா. ஆமென். அது சொல்ற ஞானத்தோடு, ஆவிக்குரிய விவேகத்தோடு, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும். இதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. எதற்கு? நற்கிரியைகள், குட் ஒர்க்ஸ். குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகள்னா குட் ஒர்க்ஸ், நன்மையான காரியங்கள் செய்வது, நல்ல காரியங்களை செய்வது. அப்படி இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவை போல செய்வது. அதான் இன்னும் சொல்ல போனா கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா கிறிஸ்துவை போல செயல்பாடு செய்கிறது. கனிகளை தந்து, என்ன கனிகளை தந்து? ஆவிக்குரிய கனிகளை தந்து, 9 கனிகளை கொடுத்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, அப்படின்னா பூரணமாய் இருக்கிறது. ஆண்டவரை நல்லா புரிஞ்சுக்கிறது, ஆண்டவரை நல்லா தெரிஞ்சுக்கிறது.
என் வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் எது செய்தாலும் நன்மைக்காக செய்வார் என்று நல்ல ஆண்டவரை தெரிஞ்சு புரிஞ்சு, நல்லா கவனமாக கேளுங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நன்கு புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, மேக்ஸு நல்லா படிக்க தெரிஞ்சதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கிட்டா, அந்த மேக்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ வாங்குவான்? நல்லா புரிஞ்சுக்கிட்டான், நல்லா தெரியும் அப்படின்னா என்னங்க வாங்குவான்? நல்லா சத்தமாக சொல்லுங்க, சென்டம் வாங்குவான். ஏன்? அவனுக்கு எல்லாமே தெரியுது, அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான். ஆனால் ஒருத்தனுக்கு மேக்ஸே புரியல, சுத்தமாக வரல, வாய்ப்பாடே தெரியல. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து வாய்ப்பாடு படிக்கிறதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கிட்ட அப்போல்லாம் நம்ம படிக்கும் போதெல்லாம் வித்தியாசமாக இருந்தது, இப்போல்லாம் வித்தியாசமாக வாய்ப்பாடு இருக்குது. வாய்ப்பாடே நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அப்படி இருக்கும்போது எதுவுமே சுத்தமாக தெரிலங்க. கால்குலேஷனே தெரியல, அடிஷன் தெரியல, சப்ஸ்ட்ராக்ஷன் தெரியல, மல்டிப்ளிகேஷன் தெரியல, டிவிஷன் தெரியல, எதுவுமே தெரியல. அப்போ என்னங்க மார்க் வாங்குவான்? மேக்ஸில் முட்டை தான் வாங்குவான். அல்லேலூயா, முட்டை தான் வாங்குவான். ஏன்? அவனுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ என்ன ஆகும்? அவனுக்கு நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. when you know who this God is, இந்த இயேசு யார் என்று நமக்கு தெரிந்தா, அவரை அறிகிற அறிவிலே நாம் பூரணமாய் விருத்தி அடைந்தா, என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் நம்ம வந்து 100க்கு 100 வாங்கி கடந்து எல்லா பாலும் சிக்ஸர் அடிச்சுக்கொண்டு, நம்ம எல்லா பாலும் கோல் அடிச்சுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை நாம் சுதந்திரிக்கக்கூடிய நிலைக்குள்ளாய் கடந்து வரும். பிசாசு என்னதான் போராட்டத்தை கொடுத்தாலும், பிசாசு என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலும், பிசாசு என்னதான் வேதனையை கொடுத்தாலும், எல்லா சூழ்நிலைகளையும் நாம் ஜெயித்து நாம் கடந்து வரும்படியாக அந்த விருத்தி அடைகிறது. ஆண்டவருடைய காரியத்தில் விருத்தி அடைந்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவனாக இருந்தா, எவ்ரி பால் இஸ் a sixer for him. ஒவ்வொரு பாலும் அவன் சிக்ஸ் அடிப்பான், ஒவ்வொரு பந்தையும் அவன் கோல் அடிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக அவனுடைய வாழ்க்கை கடந்து வரும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் உம்மை அறிகிற அறிவிலே அவர்கள் விருத்தி அடையணும். ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு, ரட்சிக்கப்படாத உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது, உங்களுடைய சத்துருக்கு நீ ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில் அவர்கள் விருத்தி அடையணும். ஹல்லேலூயா. சகலவிதமான நற்கிரியைகள், அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது, 10வது வசனம், சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப என்ன கனி இருக்குது? கசப்பான கனி இருக்குது. இப்ப என்ன கனி இருக்குது? வேதனையான கனி கொடுக்கிறான். கோபத்தின் கனி, உக்கிரத்தின் கனி, பழி வாங்குகிற கனி, இப்படி பலவிதமான கனி இருக்கு. ஆண்டவரே நற்கிரியைகளை, ஹல்லேலூயா, நற்கிரியைகளை தருகிற கனி, ஆவியின் கனி, ஆண்டவரே அவனுக்குள்ளாய் கடந்து வரட்டும். நல்லா கவனமாக கேளுங்க. கர்த்தர் நினைச்சா அதை நினைச்சதுதான். ஆமென். நம்ம யோசிக்கலாம், நான் ஜெபிக்கிறதுனால அந்த முரடன் எப்படிங்க மாறுவான்? நான் ஜெபிக்கிறதுனால அந்த குடிகாரன் எப்படிங்க மாறுவான்? நான் ஜெபிக்கிறதுனால அந்த பாவி எப்படி மாறுவான்? நான் ஜெபிக்கிறதுனால அப்படிப்பட்ட கொடூரமான நபர் உள்ள ஆளு அப்படி எப்படி அவனால மாற முடியும்? You will not know what your prayer can do. உன்னுடைய ஜெபம் என்ன செய்யும் என்று உனக்கே தெரியாது. ஹல்லேலூயா. Prayer can do wonders. Prayer can do anything. Prayer can change your life upside down. உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக ஜெபம் மாற்றிவிடும். Hallelujah. When you know what this prayer can do, you will never ever leave it. இந்த ஜெபம் என்ன செய்யணும் ஒரு மனிதன் பிடித்து கொண்டா, அந்த ஜெபத்தை ஒருபோதும் ஒருவனும் விட மாட்டான். ரோட்டில் ஒரு தங்க பிஸ்கெட்டை பார்த்துட்டீங்க, எவனோ ஒருத்தன் தங்க பிஸ்கெட்டை போட்டு போயிட்டான், தள்ளி விட்டு யாராச்சும் போவீங்களா? நான் கேட்குறேன். ரோட்டில் ஒரு தங்க பிஸ்கெட்டை விட்டுருங்க, ஏன் ரொம்ப பெருசு அதெல்லாம். ஒரே ஒரு ஜிமிக்கி கூட பெருசு விட்டுருங்க. ஒரே ஒரு மூக்குத்திங்க பார்க்குறீங்க, உங்கள் கண்ணுக்கு டகார்னு வந்து கண்ணு பார்த்துருச்சு, எவனோ ஒருத்தன் போட்டு போயிடான், சரி இப்போ தள்ளிப்போ அப்படின்னு போவோமா? இல்லைங்க. போவீங்களா? அப்படி போனீங்கன்னா நம்ம கீழ்பாக்கு தான் போகணும். அப்படி யாராச்சும் போவோமா? நல்லா தான் சத்தமாக சொல்லுங்களேன். போக மாட்டோம்ப்பா, யாரும் போக மாட்டோம், ஒருத்தரும் போக மாட்டோம். நீங்கள் ஜிமிக்கி எது மூக்குத்தி ஏன் போயிட்டீங்க? நீங்கள் ஒரு 10 ரூபாங்க, ஒரு 10 ரூபாய் கிடைச்சாலும் எடுத்துப்போங்க. அதுதான் இயல்பு. ஆமாம், ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஏன் அதை எடுக்கிறீங்க? சொல்லுங்க, ஏன் எடுக்கிறீங்க?
அதோடைய வேல்யூ என்னன்னு தெரியும், அதோடைய வர்த் என்னன்னு தெரியும், அது என்ன செய்யுன்றது தெரியும். என் வாழ்க்கையினுடைய நிலையை மாற்றும், ஒரு அளவுக்காச்சும் மாற்றும், அன்றாட அந்த நாளுக்குரிய தேவையாச்சும் சந்திக்கும், ஒரு பெட்ரோலுக்காக யூஸ் ஆகும், ஒரு வீட்டு சாமான்கள் பொருட்கள் வாங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா யூ நோ த வேல்யூ ஆஃப் இட். அதனுடைய அர்த்தம், அதனுடைய வேல்யூ என்ன, அதனுடைய விலை என்ன, அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். நல்லா கவனமா கேளுங்க. 1000 மடங்கு அதற்கும் மேலாக ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். அதனுடைய மதிப்பு, அதனுடைய தரம், அதனுடைய வேல்யூ உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ அதை விட மாட்ட. You will never leave it. அதை ஒருபோதும், அதை ஒரு காலமும் அதை நீ அசட்டை செய்யவே மாட்ட. ஆனா இன்னும் நமக்கு தெரியல. புதன்கிழமை சபையில ஜெபம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 6 பேர் இருக்கிறீங்க. உனக்கு இன்னும் அந்த வேல்யூ தெரியல. ஹல்லேலூயா. அதனுடைய மதிப்பு உனக்கு தெரிய மாட்டேங்குது சகோதரா, சகோதரி. ஏன்? உனக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்கிற, அந்த வட்டத்துக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கிற. உனக்குள்ள ஒரு வட்டம், ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு யோசனை இருக்குது, தூக்கி எறி. அது இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ரிமெம்பர், this devil will never ever allow you to take and grab what is good for you. உன் வாழ்க்கையில் எது நன்மையான காரியங்களும் அதை சுதந்திரிக்க கூடாது என்று பிசாசு உன் வாழ்க்கையில் ஒருபோதும் செய்ய மாட்டான். He will always change your identity. He will always change your taste and preferences. உன்னுடைய விருப்பத்தை மாற்ற நினைப்பான், உன்னுடைய எண்ணங்களை மாற்ற நினைப்பான், உன்னையவே மாற்ற நினைப்பான். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் பைபிள் ஸ்டடியில் நான் சொன்னேன், பிசாசு எப்பவுமே உன்னுடைய ஐடென்டிட்டி, உன்னுடைய அடையாளத்தை மாற்றணும்னு நினைப்பான். இப்போ இருக்கிற அநேக கிறிஸ்தவ சபைகளிலே கிறிஸ்தவ ஜனங்கள் அநேக பேர் இந்த பச்சை குத்தி இருக்கிறாங்க, டாட்டூ. இந்த சரீரம் ஆண்டவர் மண்ணினால இந்த சரீரத்தை உண்டு பண்ணி தேவ ஆவியை அவருடைய மனிதன் அந்த மண்ணில் இருக்கிற அந்த நாசியில ஆண்டவருடைய ஜீவ சுவாசத்தை அப்படி ஊதுறாரு. அந்த ஆண்டவருடைய சுவாசம் அந்த மண்ணுக்குள்ளாக கடந்து வரும்போது அது உயிர் பெற்று வருகிறது. அவன் வெளியவும் ஆண்டவருடைய சாயலாக இருக்கிறான், உள்ளவும் ஆண்டவருடைய ஆவியை பெற்றவனாக இருக்கிறான். இதுதான் மனிதன். ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த சாயல், ஆண்டவரை போல இருக்கக்கூடிய ஒரு சாயல். நம்மை போல சிருஷ்டிப்போம். 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர், பிதா, வார்த்தை, ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, நம்மை போல we will make our identity. நம்மை போல ஒருவனை இந்த பூமியில உண்டு பண்ணுவோம். ஆனா பிசாசு 3ஆம் அதிகாரத்துல சர்ப்பம் ஏவாள் இடத்துல சொல்லுது, நீ இதை சாப்பிட்டீங்கன்னா நீ தேவர்களை போல மாறுவ. உன் ஐடென்டிட்டி மாறுது. ஏற்கனவே ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, ஆண்டவர் கொடுத்த சாயல். ஆனா பிசாசு என்ன சொல்றான்? அவன் வேற ஒரு சாயலை அவன் கொடுக்கிறான். பிசாசு இப்படிப்பட்ட ஒரு சாயலை கொடுப்பான். சகோதரா, சகோதரி, நீ கிறிஸ்தவன் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். அந்த சாயலை பிசாசு ஏதோ ஒரு விதத்துல மாறுவான். நீ கிறிஸ்தவனா நீ ஜெபிக்கிறவனா இருக்கணும், நீ கிறிஸ்தவனா உபவாசிக்கிறவனாக இருக்கணும், நீ கிறிஸ்தவனா சபையில தரித்திருக்கிறவனாக இருக்கணும். ஆனா உன் சாயலை பிசாசு அவன் திருடுவான். Never ever allow devil to steal your identity. பிசாசு உன்னுடைய அடையாளத்தை திருட ஒருபோதும் சம்மதிக்காத. You will not know how devil enters into you. எப்ப பிசாசு உள்ள நுழைவான் தெரியாது. பேதுருவுக்குள்ளாக பிசாசு நுழைஞ்சான். பேதுருவுக்கே தெரியல உள்ள பிசாசு இருக்குன்னு. ஹல்லேலூயா. பேதுருவுக்கே தெரியல. ஆண்டவர் சொல்ல, அப்பாலே போ சாத்தானே, நீ எப்படி இருக்கிற? நீ தேவனுக்குரியதை சிந்திக்காமல் மனுஷனுக்குரியதை நீ சிந்திக்கிற. பின்னாக போ. Just go behind me. எனக்கு முன்னாடி நீ நிக்காத. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல யூதாசை பார்த்து, யூதாஸ், வேதம் சொல்லுது, யூதாசுக்குள்ளாக அவன் பிசாசு புகுந்தான். எந்த யூதாசு பிசாசை துரத்தினானோ, எந்த யூதாசு அசுத்த ஆவிகளை துரத்தினானோ, எந்த யூதாசு வியாதிகளை விடுதலை செய்தானோ, அந்த யூதாசுக்குள்ளாக பிசாசு வந்தான். You will not know when this devil enters into you. உனக்கு தெரியவே தெரியாது. Be watchful. விழித்திரு, ஜாக்கிரதையாக இரு, ஞானமாயிரு, ஜெபத்துல தரித்திரு. நீ ஜெபத்துல தரித்திருக்கும் போது எந்த பிசாசும் உள்ளே நுழைய முடியாது. காரணம் என்ன? ஜெபம் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு. ஜெபம் என்ன? ஆண்டவரோடு நீ பேசுகிற வார்த்தை. ஜெபம் நீ ஆண்டவரோடு பேசும்போது தேவ பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. ஆண்டவரோடு நீ பேசும்போது ஜெபத்துல தேவ சமூகம் உன்னை சுற்றி கொள்ளுகிறது. ஜெபம் பெரிய பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். Are we praying? அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறோமா? எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறோம்? சுயநலமான ஜெபத்தை செய்கிறோமா? இல்ல தவறான ஜெபத்தை செய்கிறோமா? இல்ல மற்றவர்களுக்காக ஜெபிக்க கூடியவர்களா இருக்கிறோமா?
ஹல்லேலூயா. இங்க பார்த்தோம், இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. சகலவிதமான நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, when you grow more and more and more into God, ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக கர்த்தருடைய விஷயத்துல தேவனுடைய வார்த்தையில ஒரு மனிதன் வளரும் போது அவன் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வரும்போது எந்த பிசாசு வந்து அவனுக்கு முன்பாக நிற்க முடியாது, எந்த சூழ்நிலையும் அவனை கீழே தள்ள முடியாது, எந்த வியாதியோ எந்த பிரச்சனையோ எந்த போராட்டமோ மரணமே வந்தாலும் அந்த மரணம் ஒரு பொருட்டாக இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் அதற்குள் ஓடி அவன் எப்படி இருப்பான்? அவன் சுகமாயிருப்பான். Hallelujah. When he enters into the sanctuary of Lord, அவன் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக அவன் கடந்து வந்தா பிசாசு ஆள அவ்வளவுதான் முடியாது. ஜெபம் அப்படிப்பட்ட இடத்திற்குள்ளாக உன்னை கொண்டு போகும். You will not know what this prayer can do in your life. இந்த ஜெபம் உன் வாழ்க்கையில என்ன செய்யும் என்று நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் என்னது? பலத்த துர்கம். It's a strong, the name of the Lord is a strong and mighty tower. The righteous shall run and into it and be safe. Hallelujah. ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பலத்த கோட்டை அது பிசாசுக்கு தெரியும். Once you enter, he cannot touch you. ஒரு முறை நீ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக கர்த்தருடைய அறிவிலே நீ வளர்ந்து விருத்தி அடையும் போது சூழ்நிலைகளை நம்ம மாற்ற முடியும், நமக்கு சாதகமாக காரியங்களை. ஹல்லேலூயா. தானியேலை கூப்பிட்டு அவன் சொல்றான், 6ஆம் அதிகாரத்துல பாருங்க 10வது வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவன் ஜெபம் பண்ணி அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்போ இவன் ஜெபிக்க கூடாது என்று சட்டம் வந்த பிறகு அவன் வழக்கம் போல. ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் ரொம்ப அழகான நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். தன் வீட்டுக்கு போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்தபடியே. அப்படின்னா எப்பவும் செய்யறது. நம்ம எப்பவும் என்ன செய்யறோம்? நம்ம எப்பவும் என்னங்க செய்யறோம்? ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம எப்பவும் என்ன செய்யறோம்? புரணி பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எப்பவும் என்ன செய்யறோம்? புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். நம்ம எப்பவும் என்ன செய்யறோம்? ஊர் சுத்திட்டே இருக்கிறோம். நம்ம எப்பவும் என்ன செய்யறோம்? இங்க தானியேல் ஒருத்தன், அவன் ராஜாவுக்கு ஆலோசகராக இருந்தான், தேசத்தினுடைய பிரதானியாக இருந்தான், அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஒரு தேசத்தினுடைய பிரதானி. வசனத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல பாருங்களேன். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகள் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்கள் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்க பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. நீ ஜெபிக்க உனக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஆவி கடந்து வரும். அவன் பாருங்க என்ன பொசிஷன்ல இருந்தாரு. தேசத்துல என்னென்ன காரியங்கள் நடக்குதோ அதையெல்லாம் சொல்லி அதெல்லாம் சேகரிச்சு அதெல்லாம் அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு அதெல்லாம் கணக்கு எடுத்துட்டு அதை போய் அவன் ஒப்புவிக்க வைக்கணும். அவன் ராஜாவுக்கு அவன் கணக்கு காமிக்கணும். பெரிய வேலை, ரொம்ப பிஸியான வேலை. அந்த பிஸியான வேலையில அவன் 3 வேளையும் ஜெபிக்க கூடியவனாக இருந்தான். நம்ம என்னங்க வேலை? தானியேலை விட பெரிய வேலையா? யோசிச்சு பாருங்க. தானியேலை விட பெரிய வேலையா? தானியேலே 3 நேரமும் ஜெபிச்சான். ஆமென். தானியேலே 3 நேரமும் ஜெபிச்சான். நம்ம 3 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு முடியல. 3 நிமிஷம் ஜெபிக்க முடியல. வசனம் 10ல பாருங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு என்ன பத்திரம்? நீ ஜெபிக்க கூடாது என்ற ஒரு சட்டம், ஜீவோ, கவர்மெண்ட் ஆர்டர். என்ன கவர்மெண்ட் ஆர்டர்? யாவனும் ஜெபிக்க கூடாது வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்தபடியே எப்பவும் செய்யறான். நம்ம எப்பவும் என்ன செய்யறோம்? எப்பவுமே ஊர் சுத்துறோம். டயர்டா இருக்குங்க. நான் நாளெல்லாம் ஒவ்வொரு வாரத்துல 6 நாள் நான் வேலை செய்யறேன், 5 நாள் நான் வேலை செய்யறேன்.
இந்த ஒரு நாள் தான் நான் ஊர் சுற்றணும், அந்த ஒரு நாள் 6 நாள் வேலை செய்றியே, 5 நாள் வேலை செய்றியே, அந்த ஒரு நாள் ஆலயத்தில் தரித்திருக்கும்படியா உன் கால்கள் இருக்குதா? உன்னுடைய எண்ணங்கள் ஆலயத்திற்குள்ளாய் வரணும்னு யோசனை இருக்குதா? ஜபத்தில் தரித்திருக்கணும்னு யோசனை இருக்குதா? அந்த யோசனை வரமாட்டேன். 5 நாள் 6 நாள் வேலை செய்கிற பலனை கர்த்தர் கொடுக்கிறாரு, சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு, பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு, அறிவை கர்த்தர் கொடுக்கிறாரு, சத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு, கையின் பிரயாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. 5 நாள் நீ வேலை செய்ய, 6 நாள் நீ வேலை செய்ய, ஆண்டவர் உனக்கு பலத்தையும் பாதுகாப்பையும் அறிவையும் ஞானத்தையும் கிருபைகளையும் சுகத்தையும் எல்லாத்தையும் தராரு. அந்த ஒரு நாள் ஆண்டவருக்காக நீ கொடுக்கிறியா? யோசித்து பார் சகோதரா சகோதரி, how selfish you are. நீ எவ்வளவு சுயநலவாதியா இருக்கிற. ஆனா ஆண்டவர் மாத்திரம் எனக்கு செய்யணும், ஆண்டவர் மாத்திரம் செய்யணும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாரு, ஆண்டவர் உதவி செய்ய மாட்டேன்றாரு. நீ என்ன செய்யற? யோசித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்த காரியங்கள் எல்லாம் யோசித்து பார். அப்படியே உன் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி கொண்டு வா. நீ ஆண்டவருக்கு என்னென்னலாம் செஞ்ச? திங்க், யோசி. ஹல்லேலூயா. இங்க தானியேல் என்ன செய்கிறான்? வழக்கத்தின்படியே எல்லா நாளும் அவன் என்ன செய்தானோ, இத்தனைக்கு he was in the top rank, மிக உயர்வான ஒரு ஸ்தானத்தில் இருந்தான். he was in the high ranking position, மிகவும் உயர்வான ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் அவன். he found time, he took time for God. அவன் அந்த நேரத்தை அவன் ஆண்டவருக்காக கொண்டு வந்தான். he never ever left the time for anything else. வேற எதற்குமே அந்த நேரத்தை அவன் கொடுக்கல. அது ஆண்டவருக்குரிய நேரம். காலை எத்தனை நேரம் ஜபிச்சாரு? அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன ஸ்தோத்திரம்? நன்றிகளை ஏறெடுத்தான். எப்போ நன்றிகளை எடுத்தான்? சட்டம் வந்துருச்சு. சட்டம் வந்த பிற்பாடு புலம்பல் வரல, நன்றி வருது. சட்டம் வந்துருச்சு, அப்ப என்ன வருது? அழுக வரல, சோத்திரம் வருது. சட்டம் வந்துருச்சு, பயம் வரல, ஆண்டவருக்கு நன்றி வருது. நமக்கு எதுவுமே வரல, ஆனா நன்றியும் வரல. எப்படி இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் இடத்துல இருந்து பெற்றிருப்போம், எத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். சாப்பிடுற சாப்பாடு ஆண்டவர் கொடுத்த சாப்பாடு, இருக்கிற இடம் ஆண்டவர் கொடுத்தது, வேலை ஆண்டவர் கொடுத்தது, உன் சரீரத்தில் சுகம் பலன் ஆரோக்கியம் இருக்கா, அது ஆண்டவர் கொடுத்தது. ஆனா நீ அந்த ஆண்டவருக்கு என்ன செய்யற? ஒரே ஒரு நாள் தாங்க லீவு, அந்த ஒரு நாள் நான் என்ஜாய் பண்ணணும், அந்த ஒரு நாள் நான் வேலை செய்யணும், அந்த ஒரு நாள் இப்படி காரியங்களை செய்யணும். how selfish, how greedy. ஹல்லேலூயா. இங்க தானியேல் அவன் 3 வேளை அவன் ஜெபிக்க கூடியவனாக இருந்தான். என்ன ஆச்சு தெரியுமா? எல்லாம் கூட இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு ராஜா இடத்துல போய் சொல்றான், ஐயோ இந்த தானியேல் ஜெபிக்கிறா, நீங்க சட்டம் போட்டீங்க. ஆனா தானியேல் என்ன செய்யறான்? அவன் ஜெபம் பண்றான். அவனை தூக்கி சிங்கத்தின் கெபில போடுங்க. வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். வேகமாக 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். பாருங்க, இவனுடைய ஜெபம் ராஜாவுக்கு விசுவாசத்தை கொண்டு வந்தது. நம்ம ஜெபம் நமக்கே விசுவாசத்தை கொண்டு வர முடியல. நம்ம ஜெபம் நமக்கே விசுவாசம் வரல, ஆனா இவனுடைய ஜெபம் ராஜாவுக்கு விசுவாசத்தை கொண்டு வந்தது. சகோதரா சகோதரி, எப்படிப்பட்ட ஜெபம் உன்னுடைய ஜெபமா இருக்குது? அதான் சொன்னேன், when you pray for others, நீ மற்றவர்களுக்காக ஜெபி. அது எப்படி ஜெபி? ஆண்டவரே அப்பா உம்முடைய ஞானத்தை கொடுங்க அப்பா, தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும், நற்கிரியைகளை கொடுக்கக்கூடிய கனி அவர்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். ஆண்டவரே விவேகத்தோடு, ஆண்டவரே அப்பா தேவனுடைய கிருபையோடு, தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு அவர்கள் கடந்து வரும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு துணை நில்லுங்கப்பா. உம்முடைய சித்தத்தை அவர்கள் செய்யட்டும். உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் கடந்து வரட்டும். யாருக்கு இதெல்லாம்? உன்னுடைய சத்துருக்கு நீ ஜெபிக்கணும். யாருக்கு இதெல்லாம்? உன் சொந்தக்காரனுக்கு ஜெபி. யாருக்கு இதெல்லாம்? உன்னுடைய எத்த வீடு பக்கத்து வீடுக்காரனுக்கு ஜெபி. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழும்படியாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் சமாதானம் இல்லை? ஏன் நிம்மதி இல்லை? நீ என்ன செய்யணுமோ அது செய்யலன்னா உனக்கு அது வராது. ஹல்லேலூயா. Do your best, God will do the rest. நீ செய்ய வேண்டியது நீ செய்யும் போது ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும்.
சீட்டு மடியிலே போடப்படுகிறது, காரிய சித்தையோ கர்த்தரால் வரும். நீ செய்ய வேண்டியது, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். அவர் செய்ய வேண்டியதை அவர் நம்ம செய்ய வேண்டியது இன்னும் பெண்டிங் நிறையா இருக்குதுப்பா, நிறையா இருக்கு பெண்டிங். ஆண்டவருடைய விஷயத்துல ரொம்ப லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லிஸ்ட், அநேக லிஸ்ட் மறந்துட்டோம். ஆண்டவர் மறக்கல. அதெல்லாம் யோசித்து பார், என்னென்ன பெண்டிங் இருக்குன்னு பார். ஆண்டவருடைய விஷயத்துல செய்ய வேண்டியது பெண்டிங் எல்லாம் நீ சரி பண்ண, அதெல்லாம் முடிக்கணும். அதெல்லாம் முடிச்சாதான் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நிரப்புவார். ஆண்டவர் ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, இன்ன வரைக்கும் நடக்கல, இன்ன வரைக்கும் நடக்கல. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ என்ன செய்ய மாட்ட. ஆனா வாழ்க்கை அப்படி இருக்குதா? எல்லாம் கடன் தான், எல்லாம் கடன் தான், எல்லாமே கடன். வீட்டில் இருக்கிற மொத்த நகையும் எங்கே இருக்குது? மார்வாடி கடையில், பேங்க்கில். இப்போ மார்வாடி, இப்போ நம்ம ஜனங்கள் கொஞ்சம் புத்தி வந்துருச்சு. இப்போ எங்கே ஆயிடுச்சு? பேங்க்குக்கு போயிட்டாங்க. இப்போது அவங்க பேங்க்குக்கு போயிட்டாங்க. ஏன்? மார்வாடி அவன் பயங்கரமான அவன் காசு அதிகமாக வாங்குறான், வட்டி அதிகமாக வாங்குறான். அதனால பேங்க் ஓரளவு கம்மியாக இருக்குது. வசனம் என்ன சொல்லுது? நீ மார்வாடி கடையில் வைக்காம நீ பேங்க்கில் வை. நான் வசனம் சொல்லுது. வசனம் என்னையா சொல்லுது? வாய் திறந்து சொல்லு. நீ என்ன செய்ய மாட்ட? நீ கடன் வாங்காது இருப்பாய், நீ அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய். ஆனா என்ன நடக்குது? நம்ம கடன் வாங்குறோம். ஏன்? தேர் இஸ் பெண்டிங் இன் யுவர் லைஃப். இன்னும் வாழ்க்கையில நீ நிறைய விஷயம் பெண்டிங் வச்சிருக்கிற ஆண்டவருடைய காரியத்துல. நீ அதை சரி பண்ணு, சரி பண்ணு. வட்டத்திலிருந்து வெளியே வா. யூ ஹாவ் யுவர் ஓன் சர்க்கிள். ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற, வெளியே வா. வைராக்கியமாய் கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக வைராக்கியமாய். அந்த ராஜா சொல்றா, நீ இடைவிடாமல் ஜெபிக்கிற. அவனுடைய விசுவாசம், அந்த அந்த தானியேலுடைய விசுவாசம் ராஜாவுக்குள்ளாக வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தை பாருங்க. ராஜா கிபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. பாருங்க, நீ எப்படி ஆராதிக்கிற? எப்படி ஆராதிக்கிற? நல்லா சத்தம் சொல்லுங்க. எப்படி ஆராதிக்கிற? இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். சிங்கத்தின் கெபிக்குள்ள அவன் போடப்பட்டான். அவன் கெபிக்குள்ள போடும் போதும் அந்த இடத்துல என்ன செஞ்சான்னு நினைச்சிருக்கீங்க? தூங்கிட்டு இருந்தான்னு நினைச்சீங்களா? அந்த இடத்துலயும் அவன் ஜெபிச்சுட்டு தான் இருந்தான். எதற்காக ஜெபிச்சுட்டு இருந்தான்? அவன் தேசத்திற்காக ஜெபிச்சிருப்பான், அந்த ராஜாவுக்காக ஜெபிச்சிருப்பான், மற்றவர்களுக்காக அவன் ஜெபிச்சிருப்பான். That is the heart of a Christian. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயம். அதை தாண்டி வேற எது இருந்தாலும் அவனுக்கு கிறிஸ்தவனுடைய இருதயமா இருக்காது. இந்த விஜய் படத்துக்காக ஓடி ஓடி ஒவ்வொருத்தன் என்னென்னமோ செய்து அந்த விஜய் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறியே, நீ பார்த்து உனக்கு என்ன வரப்போகுது? நீ பரலோகம் போக முடியுமா சகோதரா, சகோதரி? What can you earn? What can you earn? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? ஓடுறான் ஓடுறான். ஒவ்வொருத்தரும் எங்கெங்கேயோ ஓடுறான். அண்ணா நகரில் இருக்கிறவன் அவன் தாம்பரம் போய் பார்க்குறான், ஒருத்தன் முடிச்சூர் போய் ஓடுறான் சினிமா படம் பார்க்கறதுக்கு, ஒருத்தன் அரக்கோணமே போயிட்டான். எங்க? அரக்கோணம் போயிட்டான். ஒவ்வொருத்தரும் சில பேர்லாம் ஸ்டேட்டை விட்டு போனானான்னு தெரியல, எனக்கு சொல்ல முடியாது, விசாரிச்சு பார்த்தா தெரியலாம். எனக்கு தெரிஞ்சு அரக்கோணம் போனவன் இருக்கிறான் படம் பார்க்கறதுக்கு, சினிமா படம் பார்க்கறதுக்கு. அரக்கோணம், அண்ணா நகர்ல இருக்கிறவன் அரக்கோணம் போய் படம் பார்க்கறான். யா, நீ இங்க இருக்கிற பக்கத்து தெருவில் இருக்கிற, நீ ஆண்டவருடைய ஆலயத்திற்கு எத்தனை மணிக்கு வர சொன்னா கோச்சிக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிற. எப்படி இருக்கிற பாரு உன் புத்தி, என்ன எப்படி இருக்கு? சினிமா படம் பார்க்கறதுக்கு ஒருத்தன் தியாகம் பண்ணி அரக்கோணம்ல போய் பார்க்கறான். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனானான்னு எனக்கு தெரியல. எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கு? அந்த ராஜா கேட்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? நம்ம வாழ்ற வாழ்க்கை அடுத்தவனுக்கு விசுவாசம் வரணும், அடுத்தவனுடைய விசுவாசத்தை போக்க கூடாது. ஹல்லேலூயா. நீ கிறிஸ்தவன் அப்படின்னா உனக்குள்ள ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை never ever lose your identity. அந்த அடையாளத்தை இழக்காத. நீ ஓடாத, போய் அந்த சினிமா தியேட்டரில் போய் ஓடி நீ போய் முண்டி அடிச்சுட்டு போய் செல்ஃபி எடுத்து போடாத. கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். கர்த்தர் கணக்கு கேட்பார். நீ என்ன பதில் சொல்லுவ ஆண்டவருக்கு? உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தனே, உனக்கு எவ்வளவு சரீரத்தில் பலனை கொடுத்தனே, எத்தனை முறை உன்னை பாதுகாத்தனே, நீ என்றைக்காவது எனக்காக இப்படி நீ செய்திருக்கிறாயா?
ஆண்டவர் கேட்டா நீ என்ன செய்வோம், முகத்தை எங்க வைப்ப? சகோதரா சகோதரி, ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிற, வேர் ஆர் யூ? தேடுறாருப்பா ஆண்டவரு. நல்ல கனமா கேளு, ஆதாமை மாத்திரமல்ல உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடுவார். ஹல்லேலூயா. நீ ஆலயத்துக்கு வரல, நீ கர்த்தருடைய சமூகத்திற்கு வரல, நீ ஜெபத்திற்கு வரல, ஆண்டவர் தேடுறாரு. ஆண்டவர் தேடுறாரு. நீ ஆண்டவரை தேட வைக்கிற. ஆனா உலகத்தான நீ தேட வைக்கல, நீ அதுக்கு முன்னாடியே போய் உக்காந்துக்கிறியே. ஆனா ஆண்டவரை நீ தேட வைக்கிறியே. எப்படியா உனக்கு ஆசீர்வாதம் வரும்? எப்படியா ஆண்டவர் உன்னை உயர்த்துவாரு? யோசித்து பார். Who are you? நீ யார் என்று யோசித்து பார்ப்பா. உனக்குள்ளாக என்ன இருக்கு? தேவ ஆவியானவர் உனக்குள்ளாக வாசம் செய்கிறார். Your outward and your inward is of God. வெளிப்புறமும் உட்புறமும் அது ஆண்டவருடையது. இந்த ரத்தம் சரீரத்திற்குள்ளாக ரத்தம் ஓடுகிறது, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம். திருவிருந்து பங்கு பெறுகிறீயே, அந்த திருவிருந்து என்ன? ஆண்டவருடைய மாம்சமும் ஆண்டவருடைய ரத்தத்தையும் உன் சரீரத்திற்குள்ளாக, உன் மாம்சத்திற்குள்ளாக, உன் ரத்தத்திற்குள்ளாக நீ கொண்டு வருகிற. அப்ப இந்த சரீரம் என்னவாய் மாறுகிறது? ஆண்டவருடைய சரீரமாய் மாறுகிறது. உனக்குள்ளாக என்ன ரத்தம் ஓடுகிறது? ஆண்டவருடைய ஜீவன் உள்ள பரிசுத்தம் உள்ள தேவனுடைய ரத்தம் உனக்குள்ளாக ஓடுகிறது. ஏன் உனக்கு அந்த உணர்வு வரல? ஏன் உன்னுடைய அடையாளத்தை நீ மாற்ற நினைக்கிறாய்? சகோதரா சகோதரி, எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கு! ஒரு உலகத்தானுக்கு அவ்வளவு வைராக்கியமாய் ஓடுகிறாயே, ஆண்டவருக்கு உனக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வருகிறது இல்லையே. ஆண்டவர் பார்க்க மாட்டாரா? கர்த்தர் கேட்க மாட்டாரா? கர்த்தருடைய நினைவுகள் உனக்குள்ளாக வராதா? சகோதரா சகோதரி, யோசி. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல எப்படி இருக்கணும்? களி கூர்ந்து மகிழ கடவோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். கிறிஸ்துவுக்குரிய வைராக்கியம் எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நிலையாய் நிற்கிறவர்களாக எங்களுடைய விசுவாசம் அடுத்தவர்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாக, ஜப வாஞ்சை அடுத்தவர்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாக, ஜப ஆவியை நீர் ஊற்றுவீராக. ஜபிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளை நீர் உடைப்பீராக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழும்படியாக தேவனுடைய உன்னதமான பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆட்கொண்டு எங்களை நீர் வழி நடத்தி ஆண்டவரே எங்களுக்குள்ளாக நீர் வாசம் செய்வீராக. இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் நீர் எதிர்பார்க்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. இந்த தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய நன்மையும் கிருபையும் சமாதானம் சந்தோஷம், தேவனுடைய வார்த்தையும் வாக்குத்தத்தம் தங்கட்டும், கிரியை செய்யட்டும். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் என்னால் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நேசியுடைய வருகை இந்த தாங்கி பலப்படுத்தி வழிநடத்துவதாக. ஆமேன்.